நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்திருக்கு. ஸோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோசப் விஜய். ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ நேற்று, அதாவது 27 செப்டம்பர் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் விஜயோட கேம்பெயினில் 40 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிற இந்த டைம் வரையும் பார்த்திங்கன்னா 40 பேர் வந்து இறந்துருக்காங்க அப்படின்ற நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ 100க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காயத்தோடு வந்து மருத்துவமனையில் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது நடந்ததுக்கான ரீசன், இது பின்னாடி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பக்கத்தில் இருக்க பெல் நான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இந்த விஷயத்தை நான் வந்து அணுகணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் பார்த்ததுலேருந்து நான் வந்து ஃபீல் பண்ணதை வச்சு தான் நான் இந்த வீடியோவில் வந்து நான் பேச போகிறேன். ஸோ இது வந்து டிஎம்கேல தான் இது நடந்தது, இல்லை இது டிவிகேவோட இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சியை பேஸ் பண்ணி நான் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. ஸோ வந்து பார்க்கும்போது கேட்கும்போது என் மனசு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் டைப்பில் வந்து நான் பேசணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து பேசுகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது எங்கே ஆரம்பிச்சு அப்படின்றத நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிவிகேவோட கேம்பெயின் வந்து காலைல 7 மணிக்கு 8:30 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட், அதாவது விஜய் வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்லில் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் விஜய் வந்து லேட்டாக தான் கிளம்பியிருக்காரு. ஸோ நாமக்கல் வந்து பார்த்திங்கன்னா 2:30 மணிக்கு வந்து போய் விஜய் வந்து ஸ்பீச் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ஈவினிங் 3க்கு வந்து ஐ திங்க் 3 தான் நினைக்கிறேன். ஸோ 3க்கு வந்து கரூரில் வந்து பேசுகிறதா இருந்தது. ஆனால் நாமக்கலுக்கே வரதுக்கு டிலே ஆனதுனால நாமக்கல்லில் 2:30க்கு தான் வந்து விஜய் வந்து பேசினார். ஸோ அதனால் கரூர் இன்னும் டிலே ஆகி 7:30க்கு வந்து விஜய் போய் பேசுகிறாரு. ஸோ இங்கே அதாவது கரூரில் வந்து நாமக்கலும் க்ரௌட் அதிகம் தான். பட் ஆனால் கரூரில் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கே வருவார் அப்படின்றதுக்காக மக்கள் வந்து முன்னாடியே வர ஆரம்பிச்சிட்ருக்காங்க. ஸோ க்ரௌட் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒன்ஸ் விஜய் வந்ததும் இன்னும் க்ரௌட் எக்ஸ்ட்ராவாக ஆகியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டருக்கான ஒரு பாயிண்ட்டாக வந்து அமையுது. இது பின்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜயோட டிவிகே சைட்லேருந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து 2 பிளேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிவிகே சைட்லேருந்து. ஸோ அது என்ன இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைட் ஹவுஸ் பிரிட்ஜ் கீழே, ரவுண்டானா பிரிட்ஜ் கீழேயும், அப்படி இல்லைனா வந்து கரூர் பஸ் ஸ்டாண்டாண்ட வந்து இடம் வந்து கேட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா இவங்க முன்னாடி வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ க்ரௌட்ஸ் நம்ம இதுக்கு வருது, ஸோ நம்ம கேம்பெயின்ஸ்க்கு வராங்க அப்படின்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு 10,000 பேருக்கான ஒரு இடத்த வந்து அவங்க வந்து, ஸோ 10,000 பேர் வந்தாங்கன்னா அது கரெக்டான இருக்கிற இடமா வந்து இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ ஆனால் வந்து அவங்களுக்கு கிடைச்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலுசாமிபுரம் தான் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 10,000 பேர் வர வேண்டியது ரிப்போர்ட்டர் சொன்னபடி பார்த்திங்கன்னா 30,000 பேர் வந்திருக்காங்க. அதாவது 27,000 30,000 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா விஜய் வர டைமில் வந்து 10,000 க்ரௌட்ஸ் தான் வந்து இருந்திருக்காங்க, 10,000 கிட்ட வந்து இருந்திருக்காங்க. பட் லேட்டாக என்ன ஆச்சுன்னா விஜய் ஒன்ஸ் வந்ததும் இன்னும் க்ரௌட்ஸ் அதிகமாக வந்து வந்திருக்காங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி விஜய் வந்து பேசின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பள்ளங்களும் தோண்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மக்கள் வந்து இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு விஷயம். நம்பர் ஆஃப் க்ரௌட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் போது டீஹைட்ரேஷன் ஆகும், ஆக்சிஜன் வந்து ப்ராப்பராக இருக்காது. அண்ட் அந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோவான ஒரு இடம். ஸோ நீங்கள் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் அந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நேரோவான இடத்துல வந்து இவ்வளோ நம்பர் ஆஃப் க்ரௌட்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னா அதுக்கு வந்து என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அப்படின்றதும் தெரியும். இது இன்பிட்வீன் இது மட்டும் இல்லாமல் விஜய் பேச ஆரம்பித்ததும் சில விஷயங்கள் வந்து நம்ம கண்கூடாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு வந்து லைவில் விஜய் பேசும்போது சில பல விஷயங்கள் வந்து எனக்கு அது கொஞ்சம் ஃபிஷியாக தெரிஞ்சிச்சு. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஆம்புலன்ஸ் வந்து வருது. எல்லா மீட்டிங்லையும் எல்லா கேம்பெயின்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அது எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லா கேம்பெயின்லேயும் ஆம்புலன்ஸ் வர்றது அப்படின்றது இப்போது ஒரு ஃபிஷியான ஒரு திங்காக வந்து பார்க்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா இதை மென்ஷன் பண்ணியிருப்பார். ஆம்புலன்ஸை எம்டி ஆம்புலன்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அவரும் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருப்பார். இது டிஎம்கேவோட வேலை அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பார். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா விஜயோட கேம்பெயின்லேயும் நிறைய ஆம்புலன்ஸ் வந்து வந்திருக்கு. பட் இந்த வாட்டி குறிப்பிடத்தக்க 2 ஆம்புலன்ஸ் கிட்ட வந்து லைவில் பார்க்கும்போது இருந்தது. பட் ஆனால் ஆடியன்ஸ் பேசும்போது ஆடியன்ஸ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ
ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க 5 to 6 ஆம்புலன்ஸ் கிட்ட வந்திருக்கு விஜய் பேச ஆரம்பித்ததுலேருந்து. அது எங்கேருந்து வந்தது எப்படின்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக் ஆடியன்ஸ், அதாவது டிவிகே தொண்டர்கள் பேசலை, பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு ஜென்ரல் பப்ளிக் ரிவ்யூ மாதிரி கேட்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி கேட்குற ஆடியன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு 5 to 6 ஆம்புலன்ஸ் வந்து விஜய் பேச ஆரம்பிச்சதும் வந்துட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இது கொஞ்சம் ஃபிஷ்ஷியாக தான் இருந்தது. அண்ட் விஜய் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பார், என்ன ஆம்புலன்ஸில் நம்ம கொடி, நம்ம கட்சி கொடி வந்து அதில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து கேட்டிருப்பார். அதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட்டும் ஆயிருக்கு ஒரு சைடில். ஸோ என்ன ஆயிருக்கு, பவர் கட் ஆனதுனால என்னென்னா விஜய் பேசினது வந்து டிஸ்டன்ஸில் இருந்தவங்களுக்கு கேட்காம போயிருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் ஒன்றுனா வர என்ன ஆகுனா அதுக்கு வழி விடுறதுக்காக எல்லோரும் வந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகும் போதும் அப்பவும் புஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு 50 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்காங்க. ஸோ அந்த 50 பேர் கீழே வந்தவங்க மேலே சில பேர் வந்து விழுந்திருக்காங்க அப்படின்றதும் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால் இன்ஜுரிஸும் நிறையா இருக்குது, அதனால் டெத்ஸும் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசின இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு குழி வந்து தோண்டப்பட்டிருக்கு. ஸோ அந்த குழிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விழுந்திருக்காங்க அப்படின்ட்டு ஜென்ரல் பப்ளிக் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து இன்டர்வியூஸ் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. கை குழந்தைகள்லாம் வேறு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ட் முக்கியமாக லேடிஸும் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு, குழந்தைகள் சில பேர் இறந்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேருந்து மைக்கம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். உடனே விஜயும் வந்து தூக்கி போட்டிருக்காரு. அதை நம்ம லைவில் எல்லாருமே பார்த்தோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸும் உடனே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வர சொல்லியிருந்தார். இது ஒரு சைடு போகும்போது என்ன ஆகுனா அவர் பேச முடியாமல் அந்த இடத்துல நடக்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது. ஓகே, இது வந்து ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இது ஒரு சைடு நடந்துகிட்டு இருக்கும் போது விஜய் பேச வேண்டியதை டக்குன்னு அறுபறியாக பேசி முடிச்சுட்டு அவர் கிளம்பும் போது ஒரு குழந்தை வந்து 9 வயசு குழந்தை வந்து காணோம் அப்படின்றதையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அண்டு முக்கியமாக போலீஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லியுமே ஃபஸ்ட்டு போலீஸ் தேங்க்ஸ் சொல்லி தான் அவரோட ஸ்பீச் ஆரம்பித்தார். பட் ஆனால் என் பண்ணும்போது போலீஸ்க்கு வந்து நீங்கள் யாருக்காகவும் பயப்பட வேணாம், நீங்கள் வந்து மக்களுக்கு மட்டும்தான் பயப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடித்தார். அண்ட் போலீஸ்கிட்ட வந்து குழந்தைய காணும், அதுக்கு தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்டையும் சொன்னார். அங்கே இருக்கிற பசங்கக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்லிவிட்டு அந்த இடத்துல கிளம்பிட்டார். ஸோ ஒன்ஸ் கிளம்புனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஸ்டாம்பேட் வந்து நடந்திருக்கு. ஸோ நிறைய பேர் இறந்துருக்காங்க, நிறைய பேர் வந்து அவசர சிகிச்சைக்காக உடனே ஆம்புலன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா தடியடி நடந்திருக்கு. ஸோ ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாததுனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து தடியடி நடத்தியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல போனோன்னா ஒரு 10,000 பேர் இருக்க வேண்டிய இடத்துல அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு போலீஸ் வந்து அட்லீஸ்ட் அது அட்லீஸ்ட் ஒரு 2,000 to 3,000 போலீஸ் ஆச்சு அந்த இடத்துல இருந்திருக்கணும். ஆர் 1,000 ஆச்சு, மினிமம் 1,000 ஆச்சு இருந்திருக்கணும். பட் ஆனால் அங்கே இருந்தது வந்து பார்த்திங்கன்னா 300 to 500 போலீஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்காங்க. இது டிஜிபியே வந்து பார்த்திங்கன்னா நேற்று லைவில் வந்து பேசிகிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது ரொம்ப ஃபிஷ்ஷியாக இருந்துச்சு. அண்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்கார். உடனே பிஎம் வந்து ட்வீட் பண்ணுறாரு, உடனே சிஎம் ஸ்டாலின் ட்வீட் பண்ணுறாரு, அப்படியே அண்ணாமலை ட்வீட் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டு நடக்குது. இது எப்படி உடனே இன்ஃபர்மேஷன் போச்சு அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு ஒரு டவுட்டை வந்து எழுப்புது. அண்ட் அதே மாதிரி வந்து இடம் சின்னது அப்படின்னு தெரியும், எதுக்கு அந்த இடத்துல வந்து கொடுத்தீங்க அப்படின்றது தான் என்னோட கேள்வி. மேசிவ் நம்பர் ஆஃப் க்ரௌட்ஸ் வருவாங்க அப்படின்றது போலீஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் தெரிஞ்சிருந்தோம் அந்த இடத்த ஒதுக்குனதுக்கு காரணம் என்ன? அண்ட் அதே மாதிரி ஸோ ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சுட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட்சியோட ஒரு மீட்டிங்கும் இங்கே நடந்திருக்கு. அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே இடத்துல தான் நாங்கள் வந்து கொடுத்தோம், ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது அந்த கட்சிக்கு கூட்டம் வேறு, இந்த கட்சியோட அதாவது விஜய் டிவிகே கட்சியோட கூட்டம் வந்து வேறு. விஜய்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டர். ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் க்ரௌட்ஸ் வர தான் செய்வாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஃபேம் இருக்குது. ஸோ அந்த ஃபேமுக்கான க்ரௌட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும். அது நம்ம நிறைய இடத்துல வந்து பார்த்துருக்கோம், நிறைய ரேலியிலே பார்த்துருக்கோம், மாநாட்டிலையும் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன இடம் கொடுத்தது எதுக்காக? அண்ட் உடனே செந்தில் பாலாஜியும் நிறைய பேர் வந்து கட்சி ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி போனாங்க? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து டவுட் பட வைக்குது. அண்டு கள்ளக்குறிச்சி இஷ்யூலாம் பேசாதவங்க இதுக்கு வந்து பேசுகிறாங்க. அண்ட் அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து சொல்லாத சிஎம் திடீர்னு இதுக்காக வந்து பேசுகிறாரு. ஸோ அது என்ன? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்டான ஒரு விஷயமா அப்படின்ற ஒரு ஃபீலும் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. அண்டு இதை பற்றி மக்கள்கிட்ட கேட்கும்போது மக்களும் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துருங்க. இது வந்து குறுகலான ஏரியா, இதில் வந்து எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்க?
புரியுதுங்களா? இதே நான் தப்பாலாம் சொல்லல. முதலமைச்சர் வந்தப்ப 3000 போலீஸ் இறக்குனாங்க, புரியுங்களா? அவுட்ல கொடுத்தாங்க. 15 நாளா போலீஸ் அங்க படுத்திருந்தாங்க. போலீஸோட கடமை என்னன்னு எனக்கு தெரியும், புரியுங்களா? இங்க இதுல எப்படி ரெஸ்கியூ பண்ண முடியும்? பாதிக்கப்பட்டவங்கள யாருமே காப்பாத்துறதுக்கு எந்த போலீஸும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, இது தவறான விஷயம். இதுல ஆம்புலன்ஸ் வர்றது கூட தேவையில்லாத 2 ஆம்புலன்ஸ் விட்டாங்க. இதுல உள்ளே வரக்கூடாது. மீட்டிங் நடக்குது, இவ்வளவு கும்பலா இருக்குது, வேணும்னே 2 ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுருக்காங்க. இதுல அவங்க அரசியலுக்கு, அவங்களோட அரசியலுக்கு எங்க உயிர் போயிருக்குது? எங்க பையன் தான் 13 வயசு ஆகும். விஜய் பாக்குறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேத்து மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்னுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. நெருங்க கும்பல் கட்டுப்பாட்டுக்கு மீறி வந்துருச்சு. அவங்க நினைக்காத கும்பல் வந்திருக்க மாட்டாங்க, அதுக்கு மேல வந்துட்டாங்க. கும்பல் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை. நெருங்க அரசாங்கம் பறிச்சு போட்ட குழியில பாதி பேர் தவறி விழுந்துட்டாங்க. அவர் பிரச்சாரம் பண்ண வாகனம் பக்கத்திலே ஆமா டிச்சு இருக்கு, குழி டிச்சு இருக்குது. அங்க விழுந்து தவறி யாரும் அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. கொடுத்தா அவங்க நிர்வாகம் கொடுத்த அவங்க குழியை கொடுத்தது அந்த இடத்துல கொடுத்தது தப்பு இல்ல. கூட்டம் நெரிசல் அதிகம் சார். இடம் பாருங்க, ஒரு 60 அடி டிஸ்டன்ஸ் தான் இருக்கு. இந்த 60 அடி டிஸ்டன்ஸ்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இப்ப தலைவர் டிவிகே தலைவர் அந்த இடத்துல நின்று பேசினாரு சார். அந்த பக்கம் ஒரு 30 அடி, இந்த பக்கம் ஒரு 30 அடி. 60 அடி டிஸ்டன்ஸ்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை கொடுத்தா எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்ப திருச்சியில பாத்தீங்க, நாமக்கல்ல பாத்தீங்க, நாகப்பட்டினத்துல பாத்தீங்க. அது தெரிஞ்சு அவருக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை, இவ்வளவு பெரிய சின்ன சந்தா கொடுத்தோம்னா அவர் எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவார்? மக்கள் எப்படி சார் பாப்பாரு அவங்கள? நாங்களா ஒரு 37 வயசு ஆகும் சார். வரைக்கும் எந்த ஒரு கூட்டத்தை, எந்த ஒரு மீட்டிங் போனதில்ல சார். அதோட பேச்சை கேட்கறது தான் அங்கதான் இங்க வந்திருக்கோம். நான் அங்கிருந்து பைபாஸ்ல இருந்து இங்க நடந்தே வந்தேன் சார். பார்க்கும்போது அந்த மயக்கம் போட்டு விழுந்தாங்களா அந்த டைம்? சார் நாங்களாம் எல்லாமே தப்பிச்சு போனதே பெருசா இருந்துச்சு சார். அந்த இடத்துல என்னதுன்னா ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததா சார் பெரிய தப்பேன்னு. ஆம்புலன்ஸ் அந்த 30 அடி ஆம்புலன்ஸ்ல 10 அடி ஆம்புலன்ஸ் உள்ள வந்து அந்த 10 அடியில் கேப்ல நிக்கக்கூடிய மக்கள் எங்கே சார் போவாங்க? இந்த பக்கம் அங்க பாருங்க சார், கேமரா திருப்பம் சார். அந்த இடத்துல எப்படி சார் மக்கள் தப்பிச்சு போவாங்க? குடிக்கிறது தண்ணி இல்லை சார், இட வசதி இல்லை சார். இந்த பக்கம் தப்பிச்சு போக முடியுமா? நான் நான் ஆளை விடுங்க போறேன்னா ஆளை விடுறதுக்கு வழி இல்லை சார். இது வண்டியெல்லாம் குறுக்க இந்த ஒரே ஒரு வழிதான். இந்த ஒரே ஒரு வழியில் ஆம்புலன்ஸும் போகணும், மக்கள் நிக்கணும், வாகனமும் இந்த இடத்துல தான் நிக்கணும். வாகனம் அது இடத்துல பேசு சார். எப்படி சார் மக்களோட இது ஆக்சுவலா ஒரு பிளான் தவறான பிளான் சார். இந்த இடத்துல அவர் மீட்டிங் போட தப்பு சார். அவர் ஓப்பன் பிளேஸ்ல கொடுத்திருந்தா மக்கள் 4 பக்கம் சதறி போவாங்க சார். இப்ப 4 பக்கம் எங்கேயுமே போக முடியல. இப்ப யாரும் ஒருத்தர் குறை சொல்லிட்டே இருக்கலாமா? தயவுசெய்து இதை டிஃபெண்ட் பண்ணி அரசியல் பண்ண வேண்டாம் சார். இதுக்கு என்ன சொல்யூஷன் அதை எடுங்க. அடுத்தது இன்னும் மேல தமிழ்நாட்டில் இது போல எந்த ஒரு மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டில் முழுவதும் எங்கேயுமே நடக்கூடாது சார். அது மாதிரி ஒரு ஓப்பன் பிளேஸ்ல நல்ல ஃப்ரீ பிளேஸ்ல விடுங்க. நிச்சயமா இந்த மாதிரி மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கக்கூடாதுன்னு நம்ம கோரிக்கை. நேத்து நீங்க இந்த சம்பவ இடத்துல இருந்தீங்க, நிறைய பேர் பெண்கள் எல்லாம் கத்துனாங்க, குழந்தைங்க எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்கன்னு சொன்னீங்க நான் பேசுறப்ப. அது என்ன நடந்தது? அது கூட்ட நெரிசல் சார். மக்களுடைய பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு சார். ஒரு 100 பேர் நிற்கிற இடத்துல 220 என்ன சார் பண்ணுவீங்க? அதுதான் சார் பிரச்சனை. அதெல்லாம் இப்போ அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த முனிப்பு கோயில் எங்கிட்ட இப்போ போலீஸ்லாம் அந்த பக்கம் நின்றுட்டாங்க, அதிகமாக கிட்ட வரவே இல்லைங்க சார். அதான பிரச்சனை. இப்போ என்ன சார் இல்ல பிசி நிறைய பேர் அங்க இருந்தாங்க சார். இந்த பர்டிகுலரான இல்ல. ஆமா சார், அதிகமா இல்லைங்க சார். ஒரு சில பேர் வந்தாங்க, ஒரு லேடிஸ் போலீஸ்லாம் வந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இதை மொட்டை சொல்ல வேண்டாம். அதனால யாரையும் குறை சொல்ல வேண்டாம். இது இன்னும் மேலும் தமிழ்நாட்டில் இது போல ஒரு இன்சிடென்ட் நடக்காம தயவு செய்து பாருங்க, மக்களை காப்பாத்துங்க. ஏன்னா ஒரு தலைவர் மேல விரும்பி தாங்க எல்லாம் வராங்க. நேற்று இப்போ எல்லாருமே வராங்க. இப்போ முன்னாள் சிஎம் வந்தாரு, இப்போ கரண்ட் சிஎம் வந்தாங்க. அவங்களுக்குலாம் எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தீங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ ஓப்பன் பிளேஸ் கொடுத்தீங்க. அது மாதிரி ஓப்பன் பிளேஸ் கொடுத்துருக்கலாம்ல. ஏன் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்துறீங்க? மக்கள் அதாவது நீ தெரிஞ்சிருக்கோம், விஜய் இன்னைக்கு மட்டும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணல. திருச்சியில் பாத்தீங்களா, ஏர்போர்ட்ல இருந்து அவர் ஸ்பாட்டுக்கு வரக்கு 5 மணி நேரம் ஆச்சுல.
அந்த இடத்துல 5 மேலே வச்சு இந்த கரூர் இந்த சின்ன சந்தில் எப்படி சார் ரன் பண்ணுவீங்க? ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்காங்க. இது வந்து நான் டிஎம்கே தான் பண்ணிச்சு அப்படின்னு நான் வந்து சொல்ல வரல. வாட் இஃப் அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த விஷயத்தை வந்து நான் முடிக்கிறேன். ஒரு பாலிடிக்ஸ்ன்றது ஒரு கரெக்டான ஒரு வேலை நடக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு பிளான்டான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா மக்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு குரல் கொடுப்பாங்க. அண்ட் இதுக்கான ஆக்ஷன் மக்கள் கண்டிப்பாக எடுப்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சுது. அண்ட் விஜய் வந்து பார்த்திங்கன்னா அறிக்கை விட்டுருந்தார். நேற்றும் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். இன்றைக்கி காலையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. ஸோ சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 lakhs வந்து இழந்த குடும்பத்துக்கு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் விஜய் வந்து பார்த்திங்கன்னா இறந்தவங்களோட குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரும் 20 lakhs தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இன்ஜுரி ஆனவங்களுக்கு அவரோட சைட்லேருந்து அவர் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தான் வந்து ஆறுதல் சொன்னாலும் அது வந்து உங்களுக்கு வந்து அது இதுவாகாது. உங்கள் குடும்பத்தில் ஒருத்தனாக நான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருந்தார். விஜய் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார் அப்படின்றது தெரியல. நிறைய பேர் விஜய் அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நெக்ஸ்ட் கேம்பெயினில் இது மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் என்னென்ன டிசிஷன் அவர் எடுக்க போகிறாரு இந்த மேசிவ் க்ரௌட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. விஜய்க்கு வந்து இது எவ்வளோ பெரிய பேக் ஃபயராக இருக்குது. ஸோ இது வந்து டிவிகேக்கு ஒரு லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து டிவிகேக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இதுலேருந்து டிவிகே தொண்டர்களும் சரி விஜயும் சரி எப்படி இதுலேருந்து ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறாங்க. அண்ட் இதுலேருந்து நெக்ஸ்ட் அவங்க வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க எவ்வளோ உஷாராகவும் எவ்வளோ ஒரு நாலேஜபிளாக அவங்க வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க. அண்ட் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜியாக அவங்க இதுக்கப்புறம் வந்து அவங்களோட கேம்பெயின்ஸில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் வந்து இதுக்கப்புறம் வரக்கூடிய கேம்பெயின்ஸ்லேயும் இல்லை அவங்க வரக்கூடிய அவங்களோட இன்டர்வியூஸ்லேயும் அவங்களோட அறிக்கையிலையும் தான் வந்து நம்மளுக்கு தெரிய போகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் உங்களுக்கு இது பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் எங்கன்னா தப்பாக பேசியிருந்தேன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு அவுட்லைனாக தான் இந்த வீடியோவில் வந்து பேசியிருக்கேன். என்ன நடந்துச்சுன்றதை தான் வந்து நான் எடுத்து சொல்லியிருப்பேன். பட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னும் பேச போகிறோம். அதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது. ஸோ அதையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என் மனசில் இருந்து நான் சில விஷயங்கள் பேசணும்னு நினச்சதை நான் பேசிட்டேன். ஸோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அண்டு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ இன்னொரு வீடியோலாம் சந்திக்கலாம். பாய்.